ஹாய் வியூவர்ஸ், ஐம் நந்தினி. பாலியல் வன்கொடுமை அப்படின்னா இதுதான், இவங்களுக்கு தான் நடக்குது, இவங்களால தான் அது நடக்குது அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் நமக்குள்ள இருக்கு. பட் அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 8 myths behind child sexual abuse. எனக்கு ஆண் குழந்தை தான் இருக்குது, ஏன் குழந்தைக்கு இப்படி நடக்காது, பொன் குழந்தைங்களுக்கு தான் இது நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம். ஆனால் 2007 நடந்த ஸ்டடி ஆன் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் ரிப்போர்ட் படி 57% ஆண் குழந்தைங்களுக்கு தான் அப்யூஸ் நடக்குது. குடும்பத்துக்கு தெரியாதவங்க, நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாதவங்க தான் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் 92% நல்லா நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க, நம்ம குழந்தைங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம குழந்தைங்கள அப்யூஸ் பண்ணுறாங்க. ஆண்கள் மட்டும்தான் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பெண்களாலையும் அப்யூஸ் நடக்குது. அழகாக இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்யூஸ் நடக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. எல்லா குழந்தைகளுக்குமே அப்யூஸ் நடக்கலாம். கஷ்டப்படுற குடும்பத்தில், சிக்கலான குடும்பத்தில், கிராமத்தில் இருக்கிற குடும்பத்தில் தான் இது நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஸ்டேட்டஸில் இருக்கிற குடும்பத்துலேயுமே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டு குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. பெற்றோர்கள் நிறைய பேருக்கு இருக்கிற ஒப்பீனியன் என்னன்னா, என் குழந்தை என்ன நடந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவா, அவ சரியான வாயாடி, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவா அப்படின்றது தான். ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு அவங்க அப்யூஸ்ல இருக்காங்க அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதை நம்ம கிட்ட சொல்றதுக்கு தெரியாது. குழந்தைங்க நிறைய கட்டுக்கதை சொல்லுவாங்க, அதனால அப்யூஸ்ல இருக்காங்கன்னு கட்டுக்கதை சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஒரு குழந்தையால அப்யூஸ் நடந்த அளவுக்கு யோசிச்சு கதை சொல்ல தெரியாது. குழந்தைங்கள் உடம்புல இருக்கிற காயத்தை வச்சு நானே அப்யூஸ் நடக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவேன்றது தப்பு. ஏன்னா ஒரு குழந்தைய தொடாமலும் அப்யூஸ் பண்ணலாம். அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க.